பச்சை பயிறு வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை பயிறு நல்லா ஊற வச்சது, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா, ஒரு 5 பல்லு வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை ஒரு ஒரு கொத்து இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் இது மிளகு மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சி இப்போ இந்த இது போட்டிருக்கோம் பாருங்கள், அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம், அரைச்சதை நான் காமிக்கிறேன். பூரா எல்லாமே எடுத்து இதில் போட்டிருக்கு. இப்போ பரட்டும் போது அதை பூரா எடுத்து போட்டு பரட்ட பாருங்க, வடைக்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிணையணும். இந்த அரைச்சது வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. ரெண்டாவது இருந்ததில் வெறும் எதுவுமே போடலை, கருவேப்பிலையும் அந்த பச்சை பயிரையும் தான் போட்டது. இப்போ ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சதை மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு தட்டி தட்டி வடையை எடுக்கும் போது காமிக்கிறோம் பாருங்கள். அடுத்து இப்போ வந்து இன்னொரு இது வந்து அரைக்க போகிறது வந்து முருங்கைக்கீரை துவையல். அதை நாங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள். பொருள் ஏங்க, புளி இருக்கா, இது மிளகா, இது வந்து கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது வெள்ளைப்பூடு, 4 பல்லு வெள்ளைப்பூடு எல்லாம் இதில் போட்டிருக்கு. இது வந்து முருங்கைக்கீரை வதக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து துவையல் செய்ய போகிறோம். இந்த இது எல்லாமே போட்டு துவையல் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு வடை, அது வந்து பச்சை பயிர் வடை காமிச்சது, புரியுதா? இப்போ இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சாரில் எல்லாத்தையுமே முருங்கைக்கீரை எல்லாமே உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சோன்னா இது வந்து முருங்கைக்கீரை துவையலாகவும் வச்சுக்கலாம், சட்னியாகவும் வச்சுக்கலாம். இந்த வடைக்கு முருங்கைக்கீரை சட்னி வச்சா எப்படி இருக்கும்ன்ற டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து துவையலாகவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு தான். ஏன் முருங்கைக்கீரை துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கடுந்தம்பருப்பு இது போட்டோம்னா துவையலாக இருக்கிறது சட்னி ஆகிடும். இந்த வடைக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சுனாக்க இந்த வடையும் இந்த கீரையும் ஊற்றிங்கன்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான சத்து. கண்டது கடியை தின்ற காட்டியும் இதை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க. இன்னும் வேலை பார்க்குறவங்க வந்து சங்கடப்படாமல் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். இது என்ன ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா போதும். பச்சை பயிறு இது உடனே முருங்கைக்கீரையை போட்டு செஞ்சு உடனே செய்ய போகிறீங்க. ஸ்கூலு விட்டு வரவுமே 4 வடையை சுட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இது ஒரே ஒரு சாறு தான், இல்லைன்னா மிஞ்சி போச்சுன்னா 1.5 சாறு. இந்த சாரில் இந்த சாறு உயரத்துக்கு போதும். போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வச்சு கொடுங்க. இப்போ வடையை போட்டு எடுத்தோன்னே நான் காமிக்கிறேன். இந்த கடுகு வந்து போட்டு கொஞ்சம் சட்னி தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி இதை ஒரு சட்னிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துவையலாக வச்சுக்கிறப்ப போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அடுத்து வடையை போட்டு எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சங்கடப்படக்கூடாது. இது பூராமே நல்ல சத்துள்ள பொருள். நம்ம வேலை பார்க்குறதுக்கு சங்கடப்படாமல் செஞ்சு கொடுத்தாலே ஆரோக்கியமான சத்து உள்ள உணவு. கடையில் போய் அது இதையும் வாங்கிக்கிட்டு இது வீட்டில் போடுறது நம்ம எண்ணெய் உடனே போட்டு உடனே எடுத்து சாப்பிட்ற எண்ணெய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதான் கடுகு போட்டாச்சு, அதை எடுத்து நாங்கள் அதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டு எடுக்க போகிறோம். ஆவி வருது பாருங்க. பாருங்கள், பாருங்கள் எப்போ எடுக்கிறோம்னு. சரிங்களா? வடையை போட்டு நல்லா பச்சை பயிர் வடை.
இதுக்கு தேவையானது பச்சை பயிருக்கு, வெள்ளைப்பூடு 4 பல், மிளகு, சீரகம், பச்சை மிளகா ஒரு 5 மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் மிளகு ஒரு 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 ஸ்பூனு, அதாவது டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே வடையை எடுத்து போட்டால் பச்சை பயிர் வடை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும், போட்டு அரைச்சிடணும். ஏன்னா தட்டி போடாமல் கருவேப்பிலை போட்டோம்னா தனித்தனியாக வரும். அது பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டுருங்க. இது வந்து நல்லா சத்துள்ள பொருள். அதில் போடும்போது வந்து முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா முருங்கை அந்த இதோட இது கீரைகளை போடும்போது வந்து நல்லா இருக்கும். இதுக்கு தேவையானது தான் அப்போ அதை காமிச்சானே முருங்கைக்கீரை சட்னி. அதுக்கும் இதுக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் வாயிலே வடையை தின்றலாம். அந்த பாருங்கள் பிரட்டி போடுறாங்க, பாருங்கள் பிரட்டி போடுறாங்களா. வடையோட கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் மீடியமான சிம்மில் வச்சு தான் எடுக்கணும், இல்லைன்னா வடை வந்து ரொம்ப கறி போகும். பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள், மீடியமான சிம்மு. தீ எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் எரியும். இந்த மாதிரி எரிஞ்சால் தான் அந்த வடைக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா கதை 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 கொதிச்சிச்சுன்னா வடை முருகி போயிடும். பாருங்கள் போட்டிருக்க எத்தனை வடை போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 7, 8 வடை போட்டிருக்காங்க. இருக்குது பிள்ளைகளுக்கு போதும். 2 சின்ன சாரில் போட்டிங்கனாலே சரியாக வரும். ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா எடுத்துட்டு வடையை போட்டால் சரியாக போச்சு. இந்த வடை கடையில் போய் வாங்கினாக்கா எவ்வளோ சொல்லுவாங்க? 10 ரூபா சொல்லுவாங்க ஒரு வடை. வீட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்றது நல்லது தானே. நல்லா நல்லா நம்ம அப்பப்போ உள்ள எண்ணெயை காலி பண்ணிடுவோம். உடம்புக்கு நல்லது. வேலை பார்க்கணும், கொஞ்சம் சிரமம், அவ்வளோதான். செஞ்சு ஒரு ஹாட் பாக்ஸு இதுலேயே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் பிள்ளைங்க வரும்போது எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வாட்டில் மொறுன்னு சாப்பிடுங்க. எதுக்கு கடைகளில் போய்கிட்டு மிட்டாய் வாங்கி கொடுக்க, அதை வாங்கி கொடுக்க, இதை வாங்கி கொடுக்குறதுக்கு இது வீட்டிலே செய்யலாம். இந்த வடை இன்னைக்கு, நாளைக்கு வேறு மாதிரி வடையெல்லாம் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு வடைக்கும் ஒவ்வொரு இதை காமிக்கிறோம். அதாவது வாரத்தில் 6 நாளைக்கு 6 வகையான வடையை செய்யலாம். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வடை, அதுக்கேற்ற மாதிரி சட்னி, அந்த மாதிரி இருக்கும், வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வடையை எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் வடையை எடுத்தாச்சு. திருப்பி 2 வடை போட்டிருக்கோம். இந்த வடை காலியாக இருந்து போடு. இதில் போட்டாக்க ஃபுல்லாக போய் காலியாகிடும். போட்டுருக்கேன். சைஸ் சின்ன சைஸை தான் போடணும். பார்த்தா வடை நல்லா இருக்கும். இப்போ ஒரு வடையை எடுத்துட்டு பார்த்தேன். இந்த எப்படி இருக்கணும் பாருங்க. பார்த்தீங்களா, இதாக இருக்கும் பச்சை பயிர் வடை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சட்னிக்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, எல்லாமே வலிச்சு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இன்னொரு 4 வடை போடுறோமா, இன்னொரு 3 வடை போடுறோமா. இங்கே சின்ன சின்ன சைஸாக தான் போடணும். அதுங்க அது சட்னி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து துவையல் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை சட்னி அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வடைக்கு சட்னி சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கு துவையல் இந்த பாருங்கள். இது வடையை போனால் சுட்டாச்சு. இந்த சுட்டாச்சு. இது முதல் சுட்டது, இது 2வது சுட்டது. இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா சட்னி வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள்.
எடுத்து சாப்பிட வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதான் நல்லா ஸ்நாக்ஸ் இந்த நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வடையும் அதுவும் நல்லா டேஸ்ட்டான இல்லை டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். அதுதான் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.